உள்ளத்தை மாற்றும் தெய்வீக அன்பு. ஆஸ்வால்ட் சேம்பஸின் முன்மாதிரி. புகழ்மிக்க ஊழியக்காரரான ஆஸ்வால்ட் சேம்பஸ் என்பவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. இது மனிதர்கள் மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதை விட தேவன் ஒருவருடைய இருதயத்தில் கிரியை செய்ய இடம் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை நமக்கு கற்பிக்கிறது. சம்பவம்: ஆஸ்வால்ட் சேம்பர்ஸின் வீட்டில் ஒரு வேலைக்காரி பணிபுரிந்து வந்தாள். அவள் தினமும் அந்த வீட்டிலிருந்து ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது பாத்திரத்தையோ திருடிக் கொண்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தாள். அந்த வீட்டிலிருந்த மற்ற ஊழியர்கள் இதை கவனித்து ஆஸ்வால்ட் சேம்பர்ஸிடம் முறையிட்டனர். ஐயா, இந்த பெண் தினமும் நம் வீட்டு பொருட்களை திருடிச் செல்கிறாள். நீங்கள் ஏன் அவளை கண்டிக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டனர். ஆனால் அவர் அமைதியாகவே இருந்தார். பல நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் அந்த பெண் அழுது கொண்டே சேம்பஸிடம் வந்து, ஐயா, என்னை மன்னியுங்கள். நான் நீண்ட நாட்களாக உங்கள் வீட்டில் திருடினேன். இப்போது என் இருதயம் என்னை உறுத்துகிறது. என்னால் இந்த குற்ற உணர்வோடு வாழ முடியவில்லை என்று கூறி மன்னிப்பு கேட்டாள். விளக்கம்: அப்போது சேம்பர்ஸ் புன்னகையுடன், நீ திருடுவது எனக்கு முன்பே தெரியும் அம்மா என்றார். அந்த பெண் அதிர்ச்சியடைந்து, அப்படியானால் அன்றே என்னை நீங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கலாமே, ஏன் ஒன்றும் சொல்லவில்லை என்று கேட்டாள். ஆஸ்வால்ட் சேம்பர்ஸின் வீட்டில் பணிபுரிந்த ஒரு பெண் தனது தவறுகள் குறித்து அவரிடம் பேச நேரிட்டது. அப்போது அவர் அவளிடம் மிகவும் கிருபையுடனும் தெளிவுடனும் உரையாடினார். அவர் அவளிடம் கடினமாக பேசாமல் பின்வருமாறு கூறினார்: நான் உன் குறைகளை உனக்கு காட்ட வேண்டுமா? இல்லை, தேவன்தான் உனக்கு உன் குறைகளை வெளிப்படுத்துகிறார். நான் அதை சொல்ல வேண்டியிருந்தால் அது உன்னை குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, உனக்கு உதவுவதற்காக மட்டுமே. தேவன் உனக்கு காட்டும் விஷயத்தை நான் அன்போடு தாழ்மையோடு நினைவூட்டுவேன். குற்றம் சாட்டுவது என் பணி அல்ல, கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்பதே என் பணி. விளக்கம்: ஒரு மனிதனுடைய இருதயத்தில் எது தவறு என்பதை உணர்த்துவது பரிசுத்த ஆவியானவரின் பணி. நாம் மற்றவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டும் போது அது அதிகாரத்தோடோ அல்லது அவர்களை தாழ்த்தும் நோக்கத்தோடோ இருக்கக்கூடாது. மாறாக தேவன் அவர்கள் உள்ளத்தில் ஏற்கனவே கிரியை செய்து கொண்டிருப்பதை உறுதிப்படுத்தும் ஒரு கருவியாக மட்டுமே நாம் இருக்க வேண்டும். பாடத்தின் சாரம்: மற்றவர்களின் குறைகளை காட்டுவது நம் வேலை அல்ல, தேவன்தான் அதை செய்கிறார். நாமும் ஒருவருடைய தவறை சொல்ல வேண்டியிருந்தால் அது அன்போடும் தாழ்மையோடும் இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் அவர்களை காயப்படுத்துவதாக இல்லாமல் அவர்களுக்கு உதவுவதாக இருக்க வேண்டும். வேதவசனம்: சகோதரரே, ஒருவன் ஏதாகிலும் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெபம்: அன்புள்ள ஆண்டவரே, மற்றவர்களை நியாயந்தீர்க்கும் எண்ணத்தை எங்களை விட்டு அகற்றும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒருவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை உண்டாக்கும் வரை நாங்கள் அன்போடும் பொறுமையோடும் அவர்களை நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென்.